வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்றைய தினம் தைப்பூச நன்னாளில் நம்ம வீடியோ போடுறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல மிக உறுதியா மன வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. சாதாரண விஷயமே இல்லை இந்த கலிகாலத்துல பிரம்மச்சரிய பயணத்துல கடந்து வர்றது அப்படிங்கிறது. இந்த பிரம்மச்சரிய பயணத்துல கடந்து வந்துட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு பெரும்பாலானவர்கள் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ நாட்கள் அதிகரிக்க 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உடல் நோய்கள் எல்லாம் குணமாயிட்டே வரும் ஆச்சுங்களா. நம் திருமூல பகவான் சொன்னது போல அதிகாலையில், மதியம், மாலை நேரங்களில் எல்லாம் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் செஞ்சு வலிமை அடைஞ்சிட்டு வர்றவங்களுக்கு உடல் குறைபாடுகள் சீராகும் போது நமக்குள்ளாக பாத்தீங்கன்னா அபரிமிதமான ஆற்றல் உற்பத்தியாகும். அப்போ அந்த ஆற்றல் உற்பத்திக்கு தகுந்தாற் போல உணவின் அளவை நம்ம குறைச்சிக்கணும், சரிங்களா. இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வெளி உலகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெளி உலகத்துல என்ன நடக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு எல்லாம் பார்க்கும்போது அவர்களோடு இணைஞ்சு போட்டி போட்டுட்டு ஓட்டம் எடுப்பதற்கான சூழல் வரும். திரும்பவும் அந்த சூழலில் சிக்கி, ஆற்றல் விரயத்தில் சிக்கி வெளியில வர்ற சூழ்நிலை தான் வரும் ஆச்சுங்களா. அதனால முடிந்த அளவு பர்பஸ் தெரிஞ்சு ஆச்சுங்களா, என்ன தேவைகள் இருக்கோ அந்த அளவுல நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு வாழ்க்கையில தெளிவா எடுத்துட்டு போகணும். அடுத்ததாக, இன்று வள்ளல் பெருமானின் பிறந்த நாள், ராமலிங்க அடிகள். நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரிந்த யாரேனும் ஒரு ஆண் குழந்தை ஒரு 10 வயதிற்குள்ளாக இருந்தா, வாழ்வதற்கு வழி இல்லாது அல்லது டேக்கர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத நிலையில் ஏதேனும் ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் பார்த்தால், உங்களுக்கு அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. celibacy@gmail.com. ஒரே ஒரு குழந்தை. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கலிகாலத்துல நைஷ்டிக பிரம்மச்சரியம், அதாவது ஒரு ஆண்மகன் தன் பருவ வயது அடைந்ததிலிருந்தே பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது கல்வி முறையாகவே முன்பு காலங்கள்ல இருந்தது. இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக, சமுதாயத்திற்கு நல்வழியில் பயன்படும் ஒரு மனிதனாக ஒரு குழந்தையை இப்ப இங்க எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால வளர்த்தி உருவாக்கி சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். இப்ப என்னுடைய காலம் முடியுதுன்னு வைங்களேன், சமுதாயத்திற்கு கொடுக்க ஒரு நல்ல ஒரு சித்தர் வழியில் வளர்க்கப்பட்ட ஒரு வலிமையான ஒரு ஒரு உயிரை உருவாக்கி கொடுக்க எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. யாரேனும் அது போல ஒரு ஆண் குழந்தையை பார்த்தால், நான் ஏற்கனவே இந்த தத்து எடுக்கும் மையங்கள்ல நான் முயற்சி பண்ணியிருக்கேன். எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால இது போல யாரேனும், ஒருவேளை நீங்க ஆண் மகனா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு 2-3 குழந்தைகள் இருக்கு, ஒரு குழந்தையை சமுதாயத்திற்காக தத்து கொடுக்க விருப்பம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு பெண்ணா இருக்கலாம், சிங்கிள் மதரா இருக்கலாம், சிங்கிள் பேரண்டா இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் குழந்தையை இது போல சமுதாயத்திற்காக தத்து கொடுக்க விருப்பம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா. நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி பத்தி நம்முடைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல முறையில் வளர்த்தி அதை சமுதாயத்திற்கு பயனளிக்கும் விதத்துல உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறிய எண்ணம் உண்டு. என்னை தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா. நம்ம அது தொடர்பாக பார்க்கலாம். இது ஒரு சின்ன கருத்தை பதிவு பண்ணலான்ட்டு இருந்தேன். அடுத்ததாக, நம்முடைய சகோதரர்கள் பலரும் பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல ரொம்ப ஒரு என்ன தேவை அப்படிங்கிறதே தெரியாத ஒரு ஓட்டத்துல நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. பலரும் நினைச்சுக்கிறாங்க, பிரம்மச்சரியத்துல இருந்துட்டா, நோ ஃபேப் ஃபாலோ பண்ணிட்டா, செலிபஸில இருந்துட்டா வெளி உலகத்துல போய் நிறைய அச்சீவ் பண்ணலாம், நிறைய சாதிக்கலாம் அப்படியெல்லாம் தோணும். அது இயல்பா இருக்கிறதா. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒருவருமே மையப்புள்ளி இருக்கும் ஈசனே தான், புரிஞ்சுதா. அதாவது அவனுக்கு ஒரு இடம் இருக்குன்னா இல்லை, நமக்கு ஒரு இடம் இருக்குன்னா இல்லை. அவன் நமக்குள்ள, நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணங்களின் ஆழத்தில் சிவம் நமக்குள்ளதான் இருக்கு. சிவனுக்கு வேறு இடம் இல்லை, புரிஞ்சுதுங்களா. நம்ம உயிர் நமக்குள்ள இருந்துதான் மனதில் எழுகின்ற மாய நன்னாடன் அப்படிங்கிற மாதிரி நினைத்தறிவன் நினைத்தது அறிவன் ஆச்சுங்களா எனும் அவனை யாரும் நினைக்கிறது இல்லை. அப்போ நமக்குள்ள என்ன, நம்மளதான் இடமா வச்சு ஈசனே இயங்கிட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆச்சுங்களா. அப்போ நம்ம ஒரு தெளிவா பாருங்க, நம்ம பிரம்மச்சரிய ஆற்றல் அதிகரிக்கும் போது
நம்முடைய கவனம் வெளி உலக விஷயங்களை நோக்கி ஓடுதுன்னு வைங்களேன், நான் அது பண்ணணும் இது பண்ணணும், நம்முடைய ஆற்றலை மொத்தமா அங்க கொடுத்துட்றோம். புரிஞ்சுதுங்களா? அது சிற்றின்பமாகட்டும், அதாகட்டும் இதாகட்டும், எதோ நம்முடைய எனர்ஜி மொத்தமா வெளி உலகத்துல கொடுத்துட்றோம். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பலவீனம் தான் அடைவோம். புரிஞ்சுதுங்களா? பலரும் ஆனா நான் 200 நாள் பிரம்மச்சரியம் எனக்கு எந்த பலனும் இல்லை. என்ன பலன் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? உங்களுடைய ஆற்றலை உங்களுக்குள்ளாக நீங்க செலுத்தி கொள்ள முடியவில்லை என்றால், உங்களுடைய ஆற்றலை மூலாதார சக்கரத்திலேயே வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருந்தால் எப்படி அது நமக்கு ஒரு பலனாக தெரியும்? புரியுதுங்களா? அதனாலதான் பயிற்சி முறைகள் நம்ம சொல்றோம். நம்முடைய ஆற்றலை வெளியில போய் செலவு பண்ணாம நமக்குள்ளாகவே குண்டலினி சக்கரங்கள் வழியாக காயத்ரி சாவித்ரி தவங்கள் வழியாகவும், காயத்தையே திரியாக்கி காயத்ரி தவங்கள் வழியாகவும், விந்து ஜெயம் போன்ற பயிற்சி ஆற்றலை மூலாதாரத்திலே சிக்க வைத்துக் கொண்டு சீரழியாமல் மேல்நிலைக்கு கொண்டுட்டு செயல்படும் விதமாகவும், ஒரு வெளி உலக வேலை செய்தாலுமே அந்த ஆற்றல் நமக்குள் தங்கி கொடுப்பவன் அப்படிங்கிற, அதாவது ஆற்றலை நமக்குள்ள தேங்க வச்சு அதுக்கப்புறம் வெளி உலகத்துல செயல்படுறது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு பாத்தீங்க அப்படின்னா பெரிய தேவைகள் இருக்காது. இப்ப பிரம்மச்சரியத்துல நிலைச்சு வர்றவங்களுக்கு பெருசா தேவைகள் இல்லை. உணவு தேவையுமே ரொம்ப குறைவுதான் ஆச்சுங்களா. சோ அப்படி இருக்கும்போது சகோதரர்களுக்கு பயிற்சியின் தேவை ரொம்ப அவசியமா இருக்கு. பயிற்சிகள் 18 வயசுக்கு கீழே இருந்தா இலவசம்தான். சரிங்களா? இலவசமா தான் கொடுக்குறோம். தயவு செஞ்சு நீங்கள் ஒரு 18 வயசுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிரம்மச்சரியத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த மாதிரி நைஷ்டிக பிரம்மச்சரியத்தில் ஒருத்தரையாச்சும் வளர்த்தணும்னு நம்ம நினைப்போமா? சொல்லுங்க. இப்ப இருக்கிற கல்வி இது விஷயங்கள்ல நம்ம போய் ரொம்ப தலையிடவும் முடியாது. ஆனா நம்மால் இயன்ற அளவுல அடுத்த தலைமுறைக்காயினும் சில விஷயங்கள் போய் சேரட்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆகவே நீங்களும் அப்படித்தான். வெளி உலகத்துல ஃபுல் ஃபோர்ஸை செலவு பண்ணிட்டு நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொன்னா ஒரு பயனும் இல்லை. உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சிகளில் கவனம் செலுத்துங்கள். சரிங்களா? கல்லாதவர்கள் அப்படின்னு திருமூல பகவான் யாரு சொல்றாரு தெரியுமா? கல்லாத தவர்கள். புரியுங்களா? தவத்தை கத்துக்காதவங்க தான் கல்லாதவர்கள். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய ஆற்றலை நீங்க நம்ம உடலில் நீங்க கவனம் செலுத்தினா நீங்க கவனிக்கல, ஈசனே உங்களை கவனிக்கிறாரு. எவ்வளவு நாள் பிரம்மச்சரியம் கடந்து நீங்கள் உங்களை கவனிக்கிறீர்களோ அவ்வளவு ஆற்றல் உங்களை வலிமைப்படுத்தும். புரியுதா? நீங்க உங்களை கவனிச்சீங்கன்னா நீங்க வலிமை அடைவீங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு காம எண்ணம் வரையில உடல் இனப்பெருக்க பாகங்கள் எப்படி எழுச்சி அடைஞ்சு அந்த கவனம் அங்க போகுது. ஒரு எண்ணம் தானே. புரியுது? அது போல நீங்க வெளி உலகத்துல எண்ணங்கள் வைக்க என்ன ஆகும்? எனர்ஜி அங்கெல்லாம் போகுது. ஆச்சுங்களா? நீங்க ஒரு காம எண்ணங்கள் அப்படின்னு ஒரு கோபம் அப்படின்னு வரும்போது உடம்பு எவ்வளவு ரியாக்ட் ஆகுது. புரியுதுங்களா? கோபம், ஒரு ஆங்கிரி ஆச்சுங்களா? அப்போ உடம்பு எவ்வளவு ரியாக்ட் ஆயிருது. அது மாதிரி வெளி உலக விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது அந்த ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கு ஆச்சுங்களா. அதனால அதுக்குதான் தவங்களும் பயிற்சி முறைகளும். பெரும்பாலும் நம்முடைய ரொட்டீனை கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா பிரம்மச்சரியத்துல வலிமை அடைய முடியும் அப்படிங்கிறத மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தர் 70 வயது ஆச்சாம். அவருடைய வாழ்க்கை துணை போயிட்டார். வாழ்க்கை துணை போனோடனே அவரு சொல்றாரு, நடைபிணமா மாறிட்டேன். என்னுடைய மனைவி இருக்கும் வரை நான் நிம்மதியா இருந்தேன். அவங்க போனதுக்கு அப்புறம் நடைபிணம் போன்ற ஒரு வாழ்க்கை, தனிமை என்னால முடியல. சுயசார்புல வாழ்ந்தே பழக்கம் இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை. அந்த காலத்துல நல்ல வாழ்க்கை துணை இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. இப்ப பாருங்க, இப்போ இது போல பெண்களில் சப்போர்ட்டிவா இருக்கிற வாழ்க்கை துணையா அமைஞ்சு ஒரு ஸ்மூத்தா லைஃப் போயிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கிற குடும்பஸ்தர்கள் கூட அவங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்றதுமே இதுதான். பிரம்மச்சரியத்துல எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க. அதுக்குமே நம்முடைய பயிற்சி முறைகளில் எல்லாம் விந்து விடா போகம் எல்லாமே இருக்கு. அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கை துணைக்கு நீங்கள் போதுமான இன்பத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் அதே சமயத்துல உங்களுடைய ஆற்றலை உங்களுக்குள்ளாக நிலைப்படுத்தி கொள்வதற்கான தவ பயிற்சி முறைகளை நீங்க செஞ்சுட்டே இருந்தா உங்களுக்கு ஈக்குவலி அந்த பெனிஃபிட் கிடைக்கும். புரியுதுங்களா? ஈக்குவலி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு பிரம்மச்சரிய நாட்கள் எல்லாம் நீண்ட நாள் கடந்து நல்லா உடம்பெல்லாம் நல்லா எனர்ஜைஸ் ஆயிட்டு திருமணம் முடிச்சுட்டு அப்புறம் குழந்தை பிறந்து அடுத்தது அந்த கேப் கிடைக்கிறப்பெல்லாம் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணி தன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கும் சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? சோ அதான் சொல்றேன், ஒரு சிலருக்கு ஒரு சில கர்ம வினைகள் ஒரு பக்கம் அவங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆச்சா, அது போல வெளி உலகம் போயிட்டு இருக்கு. சோ நீங்க எங்க இருக்கீங்களோ அதற்கான அனுபவங்கள், அதற்கான சூழ்நிலைகள், அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முடிந்த அளவு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு வர்றதுக்கான முயற்சிகளை செய்யுங்கள் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிறேன்.
அப்புறம் இன்றைய தினம் தைப்பூசம் வள்ளல் பெருமானின் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால நான் இது போல ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். இறைவன் அருள் இருந்து அது எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும். யாரேனும் ஒரு 10 வயதுக்குள்ளாக இருக்கும் ஒரு ஆண் குழந்தை கிடைத்தால், ஒரு 5 முதல் 10 வயதிற்குள்ளாக இருந்தால் நம்ம அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஒரு பர்பஸ்ஃபுல்லாக உருவாகி வர இயலும். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. ஒருவேளை ஒரு ஆண்மகன் சிங்கிள் பேரண்டா இருந்தா கூட நம்ம இங்கேயே ஒரு ஆன்மீகத்துல ஆர்வம் இருந்தா குழப்பம் இல்லை. தன்னுடைய பையனை வளர்க்கும் போது இங்கேயே கூட இருந்து கூட ஆச்சுங்களா நம்ம பார்த்து கொண்டு எடுத்துட்டு போக முடியும் ஆச்சுங்களா. ஸோ இது ஒரு சமுதாயத்திற்காக நம்ம ஒரு செய்யும் முயற்சியாக நினைச்சுதான் நம்ம இது யோசிக்கிறோம். ஆணாக இருந்தாலும் ஒரு பெண் ஆனவங்க சிங்கிள் பேரண்டா இருந்தா கூட தன் குழந்தையை இந்த பாதையில் எடுத்துட்டு போகணும், ஒரு வலிமையான சமுதாயத்திற்கு பயன்படும் வழியில உருவாக்கணும்னு நினைச்சா கூட தொடர்பு கொள்ளுங்க. சிற்றின்பத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்தால் சரிங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்றைய தினம் அவருதான் சன்மார்க்கத்திற்கு என்று, சன்மார்க்கம் என்றாலே சன்னியாச மார்க்கம் தான் ஆச்சுங்களா. ஒண்ணு பெண் மார்க்கம், இன்னொன்னு சன்மார்க்கம்னே சன்மார்க்கிகள்னே உருவாக்கி சமுதாயத்திற்காக எவ்வளவோ பல நன்மைகளை செஞ்சு அவர் வாழ்க்கையை நம்ம நினைவு கூறுவோம். அவருடைய பாதையில வலிமையோடு நம்மளும் பயணிக்கலாம். தொடர்ந்து சகோதரர்களை பிரம்மச்சரியத்தில் நிலைச்சுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.